பிரியமானவர்களே, உங்களிடம் குறைவாக இருந்தாலும் தேவனுக்கென்று கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக மாறும்னு நம்புறீங்களா? அப்படின்னா இந்த வேதாகம வார்த்தை உங்களுக்குத்தான். நீதிமொழிகள் 3:10 உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆம் பிரியமானவர்களே, சாரிபாத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தால், அந்த விதவை கடும் பட்டினியாய் இருந்தபோது அவளிடம் இருந்தது ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்ச எண்ணெயும் மட்டும்தான். அந்த கடைசி உணவை தானும் தன் மகனும் சாப்பிட்டு இறக்க தயாராக இருந்த நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா அவளிடம் சென்று, முதலில் எனக்காக ஒரு சிறிய அப்பம் செய் என்று, பின்னர் உனக்கும் உன் மகனுக்கும் செய் என்று சொன்னாள். அது அவளுக்கு மிகவும் கடினமான ஒரு முடிவாயிருந்தது. ஏன்னா அவளிடம் இருந்தது மிக குறைவாக எண்ணெயும் மாவும். இருந்தாலும் அவள் தேவனை நம்பி தன்னிடம் இருந்த சிறியதை முதலில் கொடுத்தாள். அந்த ஒரு விசுவாசமான முடிவு அவளுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அவள் கொடுத்த அந்த சிறிய அப்பத்திற்கு பிறகு அவளுடைய பாத்திரத்தில் இருந்த மாவும் எண்ணெயும் குறைபடவே இல்லை. தினமும் தேவன் அதை பெருக்கிக் கொண்டே இருந்தார். பட்டினி காலம் முழுவதும் அவளும் அவள் மகனும் பசியின்றி வாழ்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல நேரங்களில் முதலில் என் தேவைகள் நிறைவேறட்டும், பிறகு கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது முதலில் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அது பணம் மட்டுமல்ல, உங்கள் நேரம், உங்கள் திறமை, உன் முதல் முக்கியத்துவங்கள். நாம் தேவனை முதலிடத்தில் வைக்கும்போது தேவன் நம்மை அதிகமாக ஆசிர்வதிப்பார். உங்கள் சம்பளத்தில், உன் நாளில், உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கான இடம் இருக்கின்றதா பிரியமானவர்களே? நம் கர்த்தருக்காக கொடுப்பதில் நமக்கு ஒரு நாளும் குறைவு வராது. அவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 10ல் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் அநேக குறைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் குறைவே இருக்காது. அவரை முதலிடத்தில் வைத்தால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். நாம் எப்படி கொடுக்கிறோம் என்று. உற்சாகமாய் கொடுக்கிறோமா, இல்லை கட்டாயமாக கொடுக்கிறோமா என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசமாக கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பார். ஆமேன்.